அசாமில் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையில் காங்கிரஸ் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். ரமேஷ்குமார், என்ன நடந்தது? ஏன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது? விவரங்கள். அதாவது ராகுல் காந்தி மணிப்பூர் மாநிலத்திலிருந்து கடந்த வாரம் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை தொடங்கியது நம் எல்லோருக்கும் நன்கு தெரியும். அவருடைய இந்த யாத்திரை தற்போது அசாம் மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது. 3 நாட்களாகவே அவர் அசாம் மாநிலத்தில் தான் பாத யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார். அங்கு பல இடங்களிலே அந்த யாத்திரை தொடங்கியது முதலே அவர் செல்லக்கூடிய பாதையில் தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் இரவு கூட ஒரு இடத்தில் ராகுல் காந்தி சென்று கொண்டிருந்த போது சிலர் கும்பல் ஒன்று கூடி அவருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கங்களையும் ராகுல் காந்திக்கு எதிரான சில முழக்கங்களையும் எழுப்பினார்கள். அதனைத் தொடர்ந்து நேற்று தினம் கோவில் ஒன்றுக்கு சென்று வழிபாடு செய்ய சென்ற ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் சாலையிலேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டார். இந்த நிலையில்தான் இன்று அவர் அசாம் மற்றும் மேகாலயா மாநில எல்லைப் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய UTSM பல்கலைக்கழகத்திற்கு சென்று மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுவதாக இருந்தது. ஆனால் அதற்கும் அனுமதி மறுக்கப்பட்டது. எனவே அவர் பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே செல்லாமல் வெளியேயே அவர் அமர்ந்து மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து அவருடைய இந்த யாத்திரை அசாம் மாநில தலைநகர் கவுஹாட்டிக்கு செல்வதாக இருந்தது. ஆனால் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டு மோதல் ஏதும் ஏற்பட்டு விடக்கூடாது என காவல்துறையினர் அங்கே யாத்திரை முன்னேற விடாமல் தடுத்து பேரிகார்டுகளை அமைத்திருந்தனர். ஆனால் அந்த பேரிகார்டுகளை காங்கிரஸ் தொண்டர்கள் தூக்கி எறிந்து முன்னேற முயன்றனர். அப்போது காவல்துறைக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தள்ளுமுள்ளு மோதல் என்பது ஏற்பட்டது. எனவே அங்கு சிறிது நேரம் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டது. தொடர்ச்சியாக அவர் மேகாலயாவில் தொடங்கினார், நாகாலாந்தில் யாத்திரை தொடங்கினார். அப்போதெல்லாம் பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படவில்லை. ஆனால் அசாம் மாநிலத்தில் மட்டும் கடந்த 2-3 நாட்களாக பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையே தான் இந்த யாத்திரை நடைபெற்று வருகிறது. அது இன்றைக்கும் தொடர்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.